ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனே விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. சண்முகநாதன் திருவடி பாதம் பணிந்து நமது திருச்சி ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் இன்று மாத கருத்தங்கரத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் இன்று பேசக்கூடிய தலைப்பு விவாகம் தரும் விவாக லக்கணம். இந்த விவாக லக்கணம்ங்கிறது இன்றைக்கி தான் ஒரு பப்ளிக்கில் வெளியில் வர்ற ஒரு முதல் பேராக எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் ஜென்ம லக்கணம்னு ஜனன லக்கணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்திர லக்கணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உபபதா லக்கணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தபடியாக இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய அச்சய லக்கணம்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விவாக லக்கணம்ங்கிறது விசாகன்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் அனுகிரகத்தால் எனக்கு கிடைக்கப்பட்ட ஜோதிட விதி. இந்த விதியை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இது எதற்காக உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருமண வயது கணக்கிட 3 ஆண்டு காலம் ஆய்வு நடத்தி போன கருத்தரங்களை சனி பகவான் மட்டுமே திருமணத்தை செய்து வைக்கிறாருன்னு பேசியிருந்தேன். அதுக்கு நிறையா ஆதரவு வந்துச்சு. அதற்கான முழு வீடியோவும் அதே சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரையும் சுக்கிர பகவானையும் வச்சுமே பேசியிருந்தேன். இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம நவகிரகங்களின் நகர்வுகளை வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதற்கு ஒரு கணித அடிப்படையில் இருந்தால் எப்படி பஞ்சாங்கங்கள் கணித அடிப்படையில் இருக்கோ, லக்கணன்றது கணித அடிப்படையில் இருக்கோ, இதை ஒரு கணித அடிப்படையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஆய்வு நடத்தி அந்த கணித அடிப்படையில் முருகப்பெருமானின் அனுகிரகத்தால் எனக்கு கிடைக்கப்பெற்ற விதிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதற்கு விவாக லக்கணம்னு பெயர் சூட்டினது என் குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா, சரிங்களா? இப்போது அந்த விவாக லக்கணம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, எப்படி ஒரு திருமண வயதை கணக்கிறதுல அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலும் திருப்பு முனையாக இருக்கிறது திருமணம் தான். எப்படி நம்ம வழக்கில் இருக்கணும் கிபின்னு வரலாறில் சொல்லுவாங்க, அதுமாரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தீப்பின்னு ஆகிப்போச்சு. இவன் திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தால் திருமணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கான். அதனால் தீப்புங்கிறது இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு. நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு எப்போ திருமணம் நடக்கணும்னு கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கோச்சாரத்தை கணக்கெடுப்போம், தசாபுத்திகளை கணக்கெடுப்போம், இல்லை வேறு முறைகள் எந்த முறைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரிந்த ஜோதிட முறைகளில் கணக்கீடு செஞ்சு பலன்களை சிறப்பாக சொல்லிவிடுவோம். சரி, நமக்கே ஒரு டவுட் இருக்கும், நம்ம சொன்ன விதி சரியாக இருக்கா, அவனுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதை போக்குறதுக்காகவே இந்த விதியை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இது எப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு டூல்ஸ் இருக்கிறது 2 டூல்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தானே. இந்த ஸ்பானர் கழட்டினா இந்த ஸ்பானரை போட்டு கழட்டிடலாம். அதே மாதிரி தான் இந்த திருமண வயது கணக்கிறதுக்கு இந்த விவாக லக்கணங்கிறது சிறப்பாக இருக்கும், ரைட்? எப்பொழுதுமே ஒரு பாவகத்தை இயங்கி தான் ஒரு ஜாதகருக்கு பலன்றது கிடைக்கும். தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஒரு பாவகத்தை இயக்கணும். இந்த தசாநாதனும் புத்திநாதனும் பாவகத்தை இயக்கி அதனால தான் ஜாதகருக்கு பலன்றது நடக்கும், ரைட்? இந்த பலன் நடக்கிறதுல ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு வயசு வரக்குள்ளே அந்த ஜாதகருக்கு அந்த பலன் நடந்தால் தான் அது அந்த ஜாதகரும் அனுபவிப்பான், அந்த பலனால் அந்த ஜாதகருக்கும் நன்மையும் இருக்கும். ஒரு பாலபருவத்தில் நடக்கக்கூடிய ஒரு 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி தசை, கோச்சாரத்தில் குரு பலன் வர தசை பாலபருவத்தில் நடந்து அவனுக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்காது. அந்த வயது காலன்றது வரணும். இந்த வயது கணக்கீடுக்கு தான் இந்த நம்ம விதியை அப்ளை பண்ணுறோம். இந்த விதியாகப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோதிட தொகுத்து கொடுத்த வல்லர்கள்லாம் எப்படி எடுத்து கொடுத்துருங்க, 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 108 பாதங்கள்னு சொல்லி தான் வகுத்துருக்காங்க. எல்லாருமே அந்த நவக்கோள்களை எடுப்போம், 12 பாவகத்தை எடுப்போம், ஆனால் கோச்சாரத்தை எடுப்போம். இந்த 108 பாதங்கள்னு ஒரு கவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 108 கவுண்டிங்கை யாருமே எடுத்தது கிடையாது. நான் அதை எடுத்து தான் இந்த விவாக லக்கணங்கிறதே நிர்ணயம் பண்ணுறோம் ஒரு லக்கணத்தை. இந்த லக்கணம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த வயது ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஜாதகருக்கு, இந்த விவாக லக்கணத்துக்கு திரிகோணங்களில் அந்த வயது வரக்கூடிய வயதுகளில் தான் இதுவரைக்கும் நடந்த திருமணங்களும் இனிமேல் நடக்கப் போகும் திருமணங்களும் நடக்கப் போகுது. நடந்தவங்க ஜாதகத்தில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த விவாக லக்கணத்திற்கு திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ உள்ள வயது வரக்குள்ள மட்டும்தான் திருமணம் நடக்குது. இதுக்கு தசாபுத்தியோ கோச்சாங்களோ எந்த கணக்கீடுமே தேவை கிடையாது. இந்த விவாக லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணம் இந்த அமைப்பில் அந்த வயது ஓட்டம்ன்றது வரக்குள்ள கண்டிப்பாக நடைபெற்ற திருமணங்களும் நடக்கக்கூடிய திருமணங்களும்
நடைபெற உள்ளதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் ஆகினா 3 வருஷமாக உட்காந்து இதை ஆய்வு பண்ணல. ஒரு 100 ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அந்த ஆய்வுக்காக. அந்த 100 ஜாதகத்துக்கும் திருமணம் நடந்தால் எப்படி ஒரு ஆராய்ச்சி வந்து விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறாங்களோ அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து வெற்றி அடைஞ்சு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ராக்கெட் தயாரிக்கிறாங்க, ராக்கெட் தயாரித்தோடனே அதோட ஆண்டு காலம் முடிஞ்சிடாது. அந்த ராக்கெட் போய் ஜெயிச்சு கீழே வரணும், ரிசல்ட் கிடைக்கணும். இந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த 100 ஜாதகங்களுக்குமே. அந்த ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் இதை எடுத்து பப்ளிஷ் பண்ணுறோம். இதுதான் இந்த மீடியாவில் சொல்லக்கூடிய விவாக லக்கணம் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக எடுத்து வெளியில் விடுறதுன்றது இந்த டயத்தில் தான். இந்த விவாக லக்கணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயல்பாடு நடக்கிறதுக்கு ஒரு பாவகன்றது முக்கியம். அந்த பாவகத்தின் அதிபதி அந்த பாவாதிபதி. இப்போ திருமணத்துக்கு தான் நம்ம இந்த விவாக லக்கணம், விவாகன்றது திருமணம் தான். இப்போ லக்னத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலும் வந்து லக்ன புள்ளி லக்னாதிபதி இல்லாமல் செயல்படாது. இப்போ லக்னாதிபதி எங்கே நிற்கிறார், அந்த நிற்கக்கூடிய நட்சத்திர பாதம்னு ஒன்று இருக்கும். காலபுருஷன் முதல் நட்சத்திரம் முதல் அந்த லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திர பாதம் வரைக்கும் டோட்டல் கவுண்ட் எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம எடுக்கிறது திருமண பாகங்களை 7ஆம் அதிபதி எடுக்கணும். அந்த 7ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாருன்னு பார்க்கணும். அவரோட நட்சத்திரம் 1 முதல் அவரை எழுதி 2ஐயும் டோட்டலாக கூட்டினீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரும். 2 கூட்டுத்தொகையும் வருதா, அந்த கூட்டுத்தொகை எந்த பாவத்தில் போய் நிற்கிதோ அந்த பாவம் தான் விவாக லக்கணம். இந்த லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணங்களில் உள்ள நடப்பு வயதுகளில், வயதோட்டம்னு சொல்கிறோம்ல, அந்த வயதுகளில் திருமணம் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவாக லக்கணம் இது மட்டும் சொல்கிறது இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் கண்டுபிடிக்கிறதில்ல. குமாரசாமியத்தை கொடுத்தது அகத்தியருக்கு முருகப்பெருமான் சொல்லி தான் குமாரசாமி வந்துச்சு. அந்த முருகப்பெருமான் எனக்கு கொடுத்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு அப்போ தான் அது அடுத்தது தருவார் அவர். அந்த ஒரு அடிப்படையில் எனக்கு எதுவுமே வச்சுக்கல, அவர் கொடுத்ததை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ரைட். இப்போ இந்த விவாக லக்கணத்தில் ஒரு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விவாக லக்கணம் எடுக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். அதற்குள்ள வயதுகளில் நடக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ சில பேருக்கு திருமணம் நடக்கலை, அதுக்கு எப்படி பயன்படும், நடக்கக்கூடியதுக்கு எப்படி பயன்படும்னு பார்த்தீங்கன்னா இந்த விவாக லக்னம் லக்னாதிபதியும் அந்த லக்னத்துக்கு நட்சத்திரம் கொடுத்தா பார்த்தீங்களா அவனும் 3 பேரும் வந்து எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கணும். கெடாத நிலையில் அவர்களுக்கு ஆண் என்றால் 32 வயதிற்குள்ளும் பெண் என்றால் 24 வயதுக்குள்ளும் திருமணம் நடைபெற்று முடிஞ்சிடுறது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அந்த 32 வருஷம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க சனீஸ்வரனோட வருட சுற்று தான். எல்லாருமே 30 வருஷம் தான் நம்ம காலபுருஷ தத்துவத்தின்படியும் சரி மூல நூலிலும் சரி 30 வருஷம் தான் சனிக்கு ஆண்டு சுற்றுன்னு வரும்னு இருக்கும். ஆனால் இந்த டைம் மட்டும் 32 ஆண்டுகள் சனீஸ்வரன் சுற்றியிருக்காரு. அதனால தான் 32 வயது ஆணுக்குன்னு எடுக்கிறோம். அவரோட என்னன்னு சொன்னீங்கன்னா 8ன்னு சொல்லுவோம். அந்த 8 வருஷம் கழிச்சுனா 24, பெண்ணுக்கு 24, ஆணுக்கு 32. விவாக லக்னம் அந்த லக்னாதிபதி அந்த நட்சத்திராதிபதி கெடாமல் இருந்தால் இந்த வயதுக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். இதில் ஒரு ஆள் கெட்டு போயிட்டார். யார்? லக்னாதிபதியோ விவாக லக்னாதிபதியோ விவாக லக்ன நட்சத்திராதிபதி கெட்டு போயிட்டா அவங்களுக்கு காலதாமதமான திருமணம், அதாவது 32 வயதுக்கு மேலே ஆணும் பெண்ணுக்கு 24 வயதுக்கு மேலும் தான் நடக்கும். இதில் கடைசி கேட்டகரியில் ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்களா, திருமணமே நடக்காதவங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 3மே கெட்டு போயிருக்கும். எப்படி கெட்டுருக்கும்? விவாக லக்கணத்துக்கு 6, 8 அந்த நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் உட்காந்துருக்கும். அல்லது பார்த்திங்கன்னா பாவகிரகமான ராகு கேதுகளின் பிடிகளில் உட்காந்துருக்கும். அப்படி இல்லைன்னா விவாக லக்னம் போய் அந்த ஜனன லக்னத்துக்கு பாதக ஸ்தானத்தில் போய் உட்காந்துன்னா அவங்களுக்கு திருமணம் இல்லை. திருமணம் நடக்காதவங்க எல்லார் ஜாதகத்திலும் நீங்கள் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கலாம், 200% பொருந்துது. சரிங்களா? ரைட். இதுக்கு மட்டும் பயன்படுறதில்ல, இந்த விவாகரத்துன்னு நடக்குது பார்த்தீங்களா, இந்த விவாகரத்து நடக்கிறவங்களுக்கும் இது வந்து சூட்டபிளாக இருக்குது. என்னடா இது எடுத்து வச்சு பிரிக்கவே வேலை அப்படியே தான் வச்சுருக்கேன், எல்லாம் மைண்டுக்குள்ளே இருக்குது, அப்படியே வச்சு பேசுகிறேன். இந்த டைவர்ஸ் ஆனவங்க கேஸ்லாம் எடுத்து பாருங்கள். இந்த விவாக லக்ன நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் ஏதோ ஒரு கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் 2மே நிற்கும். ஒரு கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் 2 கிரகங்கள் தசாநாதனம் புத்திநாதன் தான் கடுமையான செய்யும். அதே விதியை இந்த விவாக லக்ன லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் வாங்கினா அவங்களுக்கு டைவர்ஸ். அந்த 6, 8 அதிபதிகளில் அவங்க நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் நின்னாங்கன்னா அவங்களுக்கும் டைவர்ஸ் நடந்த ஜாதகங்களையும் இந்த விதி பொருதுன்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த நமது திருச்சி ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம், அன்பு செலுத்துவோம், அறநெறி தவறாது, அனைத்து இடத்திலும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.